இந்த எலெக்ஷனை பத்தி நான் உங்களுடைய பார்வைகளை பெறணும்னு நினைக்கிறேன். 26 எலெக்ஷன் எப்படி உருவாவதா நினைக்கிறீங்க? அது இரு பிரிவாக உருவாகும். இரு பிரிவுன்னா இரு பிரிவுனா ஒன்று திமுக தலைமையிலான அணி, இன்னொன்று தாவேக தலைமையிலான, அதாவது விஜய் தலைமையிலான அணி. அதிமுக களத்துல இருக்கு. ஐயாவுக்கு மறதி வந்துருச்சா? இல்ல, எனக்கு மறதி வந்துதான், நினைவு வந்தது, அதெல்லாம் பிரச்சனை. நீங்க கேட்டது எப்படி உருவாகும், இப்படித்தான். இது ஒரு 2 கார்னர் கான்டெஸ்ட் பாக்குறீங்க, திமுக வெர்சஸ் தாவேக. எப்படி அந்த கன்க்ளூஷன் கிடைக்கும்? மக்களுடைய உணர்வு, அவருடைய அபிப்பிராயங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் அந்த ஓரளவுக்கு கணித்ததுனால தான். ஐயா அனுபவம் அதிகம், மிகை மதிப்பீடு செய்றீங்களோ தாவேக்காவை? நிலவரம் அது. நம்ம வெறுப்புங்கிறது வேற. நீங்க 500 ரூபாய் கொடுத்து கூப்பிட்டாலும் கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க மக்கள். மற்ற கட்சிகளுக்கு அவர் தாவேகா தலைவர் என்ன சொல்றாரு, கூட்டத்துக்கு வராதீங்கன்னு வேண்டுகோள் கொடுக்கிறார். ரொம்ப வந்தாக்கா பிரச்சனை ஆயிடுது, வராதிங்க. இது எப்படி இருக்கு? 10 கூட்டம் தான் போடவே போட்டிருக்காரு. போட முடியல. நான் புரட்சி எம்ஜிஆரால போட முடியலையா? அவரோட பெரிய ஆளுமையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவேன், அவர் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம்னு சொல்லுவேன். அப்ப அந்த காலத்துல இப்ப நடக்குது அது. எம்ஜிஆர் போல விஜய் நின்றால் மாநாடு, நடந்தால் பேரணியா? ஆமா, அதான் கண் கூட நீங்க பாக்குறீங்களா. அவர் என்ன காசு கொடுத்தா கூப்பிடுறாரு. அது நான் விஜய் அவர்களாலே மட்டும் என்று நான் சொல்லவில்லை, மக்களிடத்தில் அந்த உணர்வு வந்து விட்டு. மாநாட்டிலும் பேரணிலையும் சாகுறாங்களே. அதுக்கு நம்ம அது கிரௌட் மேனேஜ்மெண்ட், போலீஸ் தப்பு. போலீஸ் மட்டுமா? ஆமா, ஆர்கனைசர் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? இல்ல. ஏன் அவங்க போய் போலீஸ்ல பெர்மிஷன் கேட்கறாங்க? நான் வந்து ஒரு கூட்டம் நடத்துறேன், நான் ஏன் போலீஸ்ல பெர்மிஷன் கேட்கறேன்? நான் பாட்டு நடத்த வேண்டியதானே. யாருக்கு பொறுப்பு? அவன் பெர்மிஷன் கேட்கறது மூலம் அவங்க கிரௌட் மேனேஜ்மெண்ட் டேக்கன் பை போலீஸ் டிபார்ட்மெண்ட். பீப்புள் கனெக்ட் முக்கியம் இல்ல, மக்களோட தொடர்புல இருக்கும். ஆமா, நீங்க விட்டா தானே. கிரௌட் மேனேஜ்மெண்ட் யார் சார் பண்ணணும்? கட்சி பண்ணணும். கட்சி பண்ணக்கூடாது. தொண்டரணி அணிகள் இருந்தது இல்லையா? கட்சி பண்ணணும்னா ஏன் போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? அது ஒரு செக்யூரிட்டி லேயர். அதிமுக மாதிரி திமுக மாதிரி கட்சிகள் தொண்டரணி எவ்வளவு முக்கியம். நீங்க திருவிழா நடத்துறீங்கன்னு வைங்க, அதுக்கும் போலீஸ் கொடுக்கணும். நிர்வாகிகளுக்கு பொறுப்பு இல்லையா? ஆர்கனைசேஷன் பொறுப்பு இல்லையா? நிர்வாகிகள் நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், வர்ற மக்களை தானே பண்ணுவோம். அரசோ காவல்துறை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் நாள் சாயங்காலம் வரும்னு சொல்றாரு, மறுநாள் காலையில் 9 மணிக்கு நானும் அவரோட போயிருக்கேன். யாரும் சாகலைங்க எங்க. அவங்க நீங்க கூட்டத்தை மேனேஜ் பண்ணியிருந்தா செத்துருக்க மாட்டான். நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கிறேன் சொல்றேன். என்னைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 பேர் திரள தரோம், 10,000 பேர் நிறைஞ்சிட்டு உடனே எல்லா அப்ரோச் ரோட்ஸ்லயும் இருக்கிறப்போ நம்ம போலீஸ் பீப்புளுக்கு சொல்லி டோன்ட் அலோ எனி வெஹிக்கிள்ஸ் ஃபர்தர். எம்ஜிஆர் நட்சத்திரம் அவர் வீட்டுல போய் காலைல சாப்பிடலாம்ல. எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, எவ்வளவு எளிவர்கள் பார்த்தாங்க அவரை. நீங்க ஒரு தலைவரை இன்னொரு தலைவரோட எப்பொழுதும் கம்பேர் பண்ணாது. அவங்களுக்கு தனித்தன்மை இருக்கு. நீங்க ஒரு டாமினன்ட் ரோல் எடுத்து தலைவர் வந்து நான் சொல்றபடி கேட்கணும், நான் வந்தா பார்க்கணும், நான் சொல்றது நடக்கணும், அப்படியே பார்க்கறது. நாடு ஒரு அரசியல் இயக்கம், அதை வழி நடத்தி செல்கிறவர் மனசு பார்க்கணும். நல்ல மனசு இருக்கிறதா பாக்குறீங்களா?